இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. நீர் வனாந்தரத்திலே அவர்களை கைவிடவில்லை. நெகேமியா 9:19. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. நேற்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த முதல் வனாந்தரமாகிய சூர் வனாந்தரத்திலே அவர்களுடைய அத்தியாவசியமான தேவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் எவ்வாறு அவர்களை கைவிடாமல் திருப்தியாக நடத்தினார் என்பதை தியானித்தோம். அடுத்து சூர் வனாந்தரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த சீன் வனாந்தரத்தை பற்றி இன்று தியானிப்போம். இந்த சீன் வனாந்தரத்தை பற்றி யாத்ராகமம் 16 நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு 1 மாதம் சென்ற பின் அவர்கள் கொண்டு வந்த ஆகாரமெல்லாம் தீர்ந்துவிட்டது. அடுத்த வேளை சாப்பிடுவதற்கான ஆகாரம் அவர்களுக்கு இல்லை. அந்த சீன் வனாந்தரத்திலும் அவர்களுக்கு ஆகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்போது அவர்கள் எகிப்து தேசத்திலே நாங்கள் அடிமைகளாக இருந்தபோது கூட திருப்தியாக சாப்பிட்டோமே என்று தங்கள் கடந்த காலத்தை நினைத்தார்கள். ஆனால் கடந்த மாதத்தில் ஆண்டவர் அவர்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அதிசயமாய் புறப்பட பண்ணினதையும், செங்கடலில் வழி திறந்து கொடுத்ததையும், சூர் வனாந்தரத்திலே தண்ணீர் கொடுத்ததையும் நினைக்கவில்லை. ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அதிசயங்களையெல்லாம் மறந்துவிட்டார்கள். 4ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் மோசேயை நோக்கி கூறினார். அன்றிலிருந்து தினமும் விடியற்காலையில் அவர்களுக்கு கிடைத்த மன்னா அவர்கள் கானான் தேசத்தின் எல்லைக்கு செல்லும் வரை கிடைத்தது. உலகம் உண்டானது முதல் அதுவரை யாரும் இந்த மன்னாவை சாப்பிட்டது கிடையாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் இதுவரை மன்னாவை சாப்பிட்டதும் கிடையாது. தினமும் தங்களுடைய தேவைக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசு சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போதும் லூக்கா 11:3 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்முடைய அனுதின தேவைகளுக்கும் இயேசுவையே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். இந்த மன்னாவை குறித்து தூதர்களின் அப்பம் என்று சங்கீதம் 78:25 நாம் வாசிக்கிறோம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அந்த வனாந்தரத்தில் ஜனங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திராத விதத்தில் ஆண்டவர் அவர்களுடைய தேவையை அதிசயமாய் சந்தித்தார். இந்த மன்னாவை சாப்பிட்ட இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு இருந்தது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு சிறிய பெரிய பல தேவைகள் உண்டு. அப்போதெல்லாம் மத்தேயு 6:33 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம், அப்பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு என்று யோவான் 6:32 நாம் வாசிக்கிறோம். இன்றும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று யோவான் 6 இயேசு கூறினார். பலவிதமான தேவைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய கண்களுக்கு தெரிவது எல்லாம் ஒன்றுமே கிடைக்காத வனாந்தரமான சூழ்நிலையாக இருக்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக வானம் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. கடந்த காலத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தின அதிசயமான விதத்தை நினைத்து தேவனை விசுவாசிப்பதில் நாம் உறுதியாக இருப்போம். நாம் எதிர்பார்த்திராத விதத்திலே அதிசயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்துவார். இல்லை என்கிற நிலை வரும்போது, என் கிருபை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று
நம்முடைய அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்வோம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சென்று கொண்டிருக்கிற வனாந்தர பாதையிலும் இல்லை என்கிற நிலை வரும்போது நாங்கள் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளின் தேவைகளுக்காகவும் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சீன் வனாந்தரத்திலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்களோ அதுபோல உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவினால் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.